Hey hello guys, welcome back. Actually இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா HolyLand Log M2. அதாவது ஒரு மைக் வாங்கியிருக்கேன். இது எதுக்குடா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட vlog நீங்க நினைக்கலாம். நீங்க நினைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா நான் கமிங் டேஸ்ல வந்து ரெகுலரா vlog பண்ணலாம்னு இருக்கேன். சோ அதனால எனக்கு மைக் நீடா இருக்கு. ஏன்னா வெளிய போயிட்டு நான் வீடியோஸ்லாம் எடுக்கக்குள்ள ரொம்ப நாய்ஸ் அதெல்லாம் இருக்கு. வீடியோல இத வந்து அன்பாக்ஸ் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, இதோட பிரைஸ் எப்படி, இதுல என்னென்ன வேரியன்ட் இருக்கு, இதுக்கு முன்னாடி வந்த வேரியன்ட் எப்படி இருக்கு, சோ இது எல்லாத்தையுமே டீடைலா சொல்றேன். சோ லெட்ஸ் அன்பாக்ஸ். பண்றதுக்கான நமக்கு முக்கியமான டூல் கத்தி. தப்பு நான் தான் செஞ்சேன். சோ வந்து இத ஃபர்ஸ்ட் அன்பிராக் பண்ணிடுவோம். நம்மளுக்குலாம் வந்து ப்ராப்பராலாம் பண்ண தெரியாது. ஆப்பிள் ப்ராடக்ட் மட்டும் தான் அப்படி ப்ராப்பரா பண்ண தெரியும். போதும், இதுக்கப்புறம் கத்தி தேவைப்படாது, அதனால தூக்கி போட்டுருவோம். அண்ணா ஒரு நிமிஷம். என்னப்பா நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. என்னாச்சு? நல்லா திடீர்னு இப்படி மாறுறீங்க, நான் எதிர்பார்க்க ஒரு மாதிரி போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ? கத்தி தேவைப்படுது. தேவைப்படுது. அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்ட்டை வந்து டீடைலா காமிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுல 3 வேரியன்ட் இருக்கு. ஒன் ஃபார் கேமரா, ஒன் ஃபார் லைட்னிங் அண்ட் அனதர் ஒன் ஃபார் யூஎஸ்பி. சோ இதுல நான் வாங்குனது பாத்தீங்கன்னா காம்போ வேரியன்ட். இது மூணுமே இருக்கும். லாஸ்ட் வெர்ஷன்ல M1 வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே இதா ரிசீவர் கொடுத்திருப்பாங்க. நீங்க வயர் கனெக்ட் பண்ணி பிளக் பண்ணி இது பண்ற மாதிரி இருக்கும். பட் இது உங்களுக்கு செப்பரேட்டா இருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா லைக் கிம்பல் செட் பண்ணி அதெல்லாம் எதுவும் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது டைரக்டா இதை பிளக் பண்ணி ஆடியோ வந்து டைரக்டா இதுல ரிசீவர்ல வந்து ரெக்கார்ட் ஆயிக்கும். மைக்கை வந்து அன்ராப் பண்ணி பார்ப்போம் உள்ள எப்படி இருக்கு. செம்மையா இருக்கு குவாலிட்டி. ஐ மீன் கேஸோட குவாலிட்டி செம்மையா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பேட்டரி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல வந்து சார்ஜிங் போர்ட் இருக்கு. டைப் சி தான் இது. ஓகேவா? வேற மாதிரில சரி ஓப்பன் பண்ணோடனே பேட்டரி எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு வந்து ஆல்ரெடி இது ஃபுல்லாக தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 மைக்கு அண்ட் வந்து கேமராக்குள்ள அந்த ரிசீவர் இருக்கு. ஏன்னா ஃபோனுக்குள்ளது வந்து லைட்னிங்கும் யூஎஸ்பியும் வெளியே கொடுத்தாங்க. இது வந்து இதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மைக் அண்ட் வந்து கேமராக்குள்ள ரிசீவர் இருக்கு. மைக்கை வந்து பார்க்கல செம்ம சின்னதாக இருக்கு. லைக் காயின் சைஸ்ல தான் இருக்கு. இதில் 2 மைக் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இப்போ நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க இல்லை வெளியே vlogல இப்போ 2 பேர் சேர்ந்து பேசுறோம்னா சேம் டைம்ல வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இது எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா ரிசீவர் ஃபார் கேமராக்கு. இது வால்யூம் அட்ஜஸ்ட் தென் வந்து ப்ளாப்ளா நிறைய இந்த இதெல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து மற்ற என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னா நீங்க மைக்கை வந்து இது மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒட்டிட்டு நீங்க டாலர் செயின் மாதிரி நீங்க போட்டுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல நீங்க மேக்னெட் டைப்ல யூஸ் பண்ணல லைக் கிளிப் பண்ணணும் அப்படினாலுமே இதை வச்சுக்கலாம். ஓகேவா? அது கிளிப் மாதிரி இருக்கு. நீங்க டி-ஷர்ட்ல இல்ல எதுல வேணாலும் நீங்க கிளிப் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். தென் வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? வின் மஃப் கொடுத்துருக்காங்க. 2 வின் மஃப் 2 மைக்கு. ஸோ 2 வின் மஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா மேபி புக்கா இருக்கும். கைட் புக். பேக்கிங் லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா உங்களுக்கு மைக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகோ வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது, இல்ல இது ரொம்ப ஒரு அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி நீங்க ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம். ஸோ அதுலயே நிறைய இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எமோஜி மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படி வேணுங்கிற இதுல நீங்க பிளாக் கலர் பிளெயின் ஸ்டிக்கர்ஸுமே வந்து நீங்க இதுல ஒட்டிக்கலாம். நல்லா இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிற இல்ல ஏதாவது ஸ்லாக் பண்ற அந்த கேமரால வந்து அது ரொம்ப இந்த லோகோ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா பிளெயினா நீ என்ன ஒட்டிக்கலாம். இல்ல லைக் இந்த மாதிரி அனிமோஜி மாதிரிலாம் வச்சிருந்தா சூப்பரா இருக்கும். இதுல என்னென்ன இருக்கு அக்சசரிஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் இருக்கு. அவ்வளவுதான் இந்த புக்ல. அண்ட் பாத்தீங்கன்னா பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கேயாச்சும் டிராவல் பண்றோம், இப்போ இந்த மைக் வந்து இதில் வச்சுக்கலாம். பட் இன்கேஸ் நீங்க வந்து கேமரா யூஸ் பண்ணல, போன்ல தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கேமராவோட ரிசீவர் எடுத்துட்டு ஸோ டைப் சி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றீங்கன்னா நீங்க இதில் வச்சுட்டு 2 மைக்கையும் இதில் வச்சு நீங்க போய்க்கலாம். ஓகேவா? பெட்டர். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்க வந்து கேரி பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. தென் வந்து இதை தனியாக எடுத்து போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கேஸ்லேயே வந்து இது கரெக்டாக ஃபிட் ஆகுது.
ஸோ லாஸ்ட் வெர்ஷன் M1 மைக் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். இது வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறனால அந்த அளவுக்கு வந்து இதாகாது, நல்லா இருக்கும். தென் வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டாலர் மாதிரி இப்படியும் போட்டுக்கலாம், ஓகேவா? அப்படி இல்லையா, ஸோ இதுலேயே இந்த மைக்லேயே வந்து ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸோ இல்லை வாட் எவர் அதில் ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படியும் வேண்டாம் உங்களுக்கு வந்து மேக்னெட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னன்னா அந்த மேக்னெட்டை முதல்ல எடுத்துக்கணும். ஸோ இது வந்து கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது வந்து நீங்கள் ஈவன் ஷர்ட்லயா இருக்கட்டும் இல்லை டைல வாட் எவர் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க எதுலையா இருந்தாலுமே இப்படி கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். தட்ஸ் இட். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வெர்ஷன் M1 மைக்குக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது, உங்களுக்கு லெஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகும். பேட்டரியோட பேக்கப் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இதில் வந்து 20 ஹவர்ஸ், இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 40 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் இருக்குன்றாங்க. ஸோ இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்கு. லைக் நீங்கள் ஃபோனில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லைக் இந்த மாதிரி கேபிள்லாம் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி கிம்பிள் அது இதெல்லாம் செட் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் ப்ளக் பண்ணி நீங்கள் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆடியோ டெஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புகையிற கார்னிச்சில் இருக்கேன். இப்போ என்னத்துக்குன்னா மைக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஐஃபோன் கேமராவில் உள்ள மைக்கு. ஸோ வாய்ஸ் எந்த அளவுக்கு எடுக்குதுங்கிறது வந்து எனக்கு தெரியல. இப்போ என்னன்னா நான் வந்து ஹோலிலான் லார்க் M2 மைக் வந்து செக் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு நான் ஹோலிலான் லார்க் M2 மைக்லேருந்து வர ஆடியோ வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா நாய்ஸ், அதாவது விண்டு இருக்குது, ப்ளஸ் வந்து பேர்ட்ஸோட சவுண்டும் வந்து அதிகமாக இருக்குது. இது எந்த அளவுக்கு கட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லைக் இந்த விண்டாக இருக்கட்டும் மற்ற இந்த பேர்ட் சவுண்டை வந்து எந்த அளவுக்கு கட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் ஷார்ஜாவில் இருக்க புகைரா கார்னிச்சில் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து உள்ள வந்து பார்க்கு, பெரிய பார்க்கு, பிளா பிளா கண்ணாமண்ணு வளர்றேன். ஸோ இதுதான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அண்ட் பிஃபோர் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ என்னன்னா எக்ஸ்ட்ரா வந்து வின்மஃப், ஓகேவா? ஸோ இதையும் நான் வந்து மாட்டிட்டு எப்படி இருக்குது, ஸோ மிச்சம் இருக்க எதுவும் நாய்ஸை வந்து கட் பண்ணுதாங்கிறதையும் செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வின்மஃப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நாய்ஸ் எப்படி கட் பண்ணுங்கிறதையும் நீங்கள் பாருங்கள், ஓகேவா? இதுக்கு முன்னாடி எப்படி கட் பண்ணுச்சு இல்லை அதுக்கு முன்னாடி எப்படி கட் பண்ணுச்சு இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் இது எல்லாமே நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். கடைசியாக தான் நான் அவுட்புட் பார்க்க முடியும். இப்போ நல்லாவே காற்று அடிக்குது, பேர்ட் சவுண்டுமே நல்லாவே கேட்குது. ஸோ எந்த அளவுக்கு கட் பண்ணுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கப்புறம் நான் வந்து இது லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு எப்படி சவுண்ட் கேட்குதுன்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வின்மஃப் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆனில் தான் இருக்குது. பட் இப்போ வந்து அப்படியே நான் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நான் பேசுகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து டேர்ன் பண்ணல, எந்த ஒரு பிளாக்கும் கிடையாது, ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் திரும்ப போகிறேன், அப்போ வந்து ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் பிளாக் ஆகும். அப்போ எது வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்திருப்பேன். ஸோ இப்போ எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரியலை. அகைன் நம்ம திரும்பிட்டு வாக் பண்ணுவோம், வாய்ஸ் எது பிரேக் ஆகுதாங்கிறத செக் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். எப்படி வாய்ஸ் கேட்குதுங்கிறது எனக்கு தெரியவில்லை. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மீட்டர் கிட்ட வந்திருப்பேன். ஸோ இப்போ சவுண்ட் எப்படி இருக்குது? ஹே சிஃபா, நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா? கண்டிப்பாக கேட்காது. நான் தான் பேத்தனமாக தனியாக பேசிகிட்டு இருக்கேன். என்னை சுற்றி உள்ளவங்களாம் வந்து பார்த்துட்டு யாரா அவன்னு நினைக்க போகிறாங்க. பட் ஓகே, பட் ஸ்டில் என்ன பண்ண போகிறோன்னா அது வரைக்கும் போகிறோம். அங்கே போயிட்டு வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம டிஸ்டன்ஸில் வந்துட்டேன். கண்டிப்பாக இது வந்து எனக்கு கேட்குமா என்னான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்குலாம் நின்று யாரும் கண்டிப்பாக vlog பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் கேமரா வச்சுட்டு இன்டர்வியூ யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ கைஸ், தட்ஸ் இட். இந்த அளவு டிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணியாச்சு. இப்போ கிட்ட போயிட்டு நான் அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வரேன். கைஸ், இப்போ தான் அந்த டிஸ்டன்ஸில் போயிட்டு அந்த வாய்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்தா டேம் விரண்டுட்டாங்க. எங்கே தெரியுமா? நான் அங்கே லைக் அந்த மஸ்ஜித் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போனேன். நான் கண்டிப்பாக நான் வந்து வாய்ஸ் கேட்காதுன்னு தான் நினச்சேன். பட் வந்து கேட்டுட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. டேய் யாரா நீங்கள் அப்படின்ட்டு. செம்ம ஒர்த்துங்க அது. லைக் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிவிட்டு அதுவும் நான் திரும்பி வாக் பண்ணுறேன். அதுலேயுமே லைக் 100 to 150 மீட்டர் அளவுக்கு அந்தளவுக்கு பிரேக் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரேக் ஆகுனுச்சு. பட் நான் திரும்ப லைக் டைரக்ட் இது இருக்கக்குள்ள வாய்ஸ் வந்து ஏதோ ஃபோன் பக்கத்தில் இருந்து பேசுன மாதிரி இருந்துச்சு. ஸோ இதான் அந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே மைக் வந்து ஒய்ஃப்டையும் கொடுத்து 2 பேர், அதாவது 2
பேரோட ஆடியோ அவுட்புட் எப்படி எடுக்குங்கிறத வந்து பார்க்கலாம். ஹே ஹாய் சிஃபா. இப்போ நாங்கள் 2 பேரும் பேச போகிறோம். அந்த 2 பேரோட வாய்ஸோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். சிஃபா எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? துபாய் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? செமையாக இருக்குல்ல? ஸோ நான் வந்து உன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நீ வந்து எப்படி ஃபீல் பண்ணுற? வேர்ட்ஸே இல்லை இல்லை, வீடியோக்காக இல்லை, உண்மையாகவே கேட்குறேன். இல்லை யோசிச்சு சொல்கிறேன் பாவி. ஸோ வந்து இப்போ நாங்கள் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணி வச்சு இப்போ நாங்கள் பேசணும். இதே வந்து நாங்கள் ஆன் பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன். ஸோ இப்போ எப்படி வாய்ஸ் அவுட்புட் வருதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இல்லை எனக்கு தெரியல. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து பேர்ட்ஸோட சவுண்டு இருக்குது. தென் வந்து விண்டும் இருக்குது. தென் வந்து கார்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆடியோ அவுட்புட் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நாங்கள் பார்த்தா தான் எங்களுக்கே தெரியும். அவ்வளோதானே? வேற எதாவது சொல்லணுமா? நாங்கள் 2 பேரும் பேசிட்டு அப்படியே பின்னாடி வாக் பண்ணி போகிறோம். அதுவும் டிஸ்டன்ஸ்லாம் எந்த அளவுக்கு கேட்குதுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் போனாலும் கேட்குமா? எவ்வளோ தூரம் போனாலும் கேட்கும். நீங்கள் போயிட்டு நாகப்பட்டினம் இங்கேருந்து ஒரு 4000 கிலோமீட்டர் போனிட்டு அங்கேருந்து பேசலாம். ஓ சாரி. ஸோ அப்போ அவங்க நாங்கள் 2 பேரும் திரும்பிட்டு நாங்கள் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அது கேட்குதா என்னங்கிறத வந்து கடைசியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன சரி, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. வீட்டில் எப்படி இருக்காங்க? எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க. அம்மா நல்லா இருக்காங்க. இங்கே தான் இருக்காங்க. சிஃபா வந்து பார்க்க நல்லா இல்லை, அது நல்லா இருக்கா? ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 50 மீட்டர் வந்திருப்போம். நாங்கள் இங்கேயும் மைக்கும் கேமராவில் தெரியுறமான்னு தெரியல. அப்படி ஒன்றும் வந்து பின்னாடி போகிறோம். ஆமாம் அதான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், போதும். ஓகேவா? ஸோ நாங்கள் 2 பேரும் பேசுகிற குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இல்லை 2 பேராக சேர்ந்து விளாக் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எனக்கு பேச தெரியாது. அப்படியா? ஸோ நான் மட்டும் நானே உளறிட்டு தான் வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.